அனைவருக்கும் வணக்கம். கன்னித்தமிழ் சேனல் உங்களுடைய இல்லம் தேடி தமிழ் பாடங்களை கொண்டு சேர்ப்பதில் சிறப்பிடம் பெற்று வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மேல்நிலை 2ஆம் ஆண்டு பாடத்திட்டத்தில் மதராசப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய உரைநடை பகுதியை பார்க்கலாம். இயல் 5 உரைநடை உலகம் நாகரிகம் என்ற தலைப்பில் மதராசப்பட்டினம் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய சிறப்புகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தமிழ் மண்ணிலே ஆற்றங்கரை நகரங்கள், கடற்கரை நகரங்கள் ஆகியவற்றை பற்றிய பதிவுகள் வரலாற்றின் பக்கங்களை ஆளுகின்றன. தமிழ் மண்ணில் தமிழர்களுடைய வாழ்வாதாரங்களில் மிக முக்கியமான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியது என்று வரலாறுகள் எடுத்து இயம்புகின்றன. அவற்றை பற்றிய பதிவுகள்தான் இந்த உரைநடை பகுதி. இந்தியாவில் 3 நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம்தான் இந்த மதராசப்பட்டினம். அது இன்று ஒரு பரபரப்பான சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது. திட்டமிட்டு உருவாக்கப்படாத இந்த ஒரு நகரம் ஒரு காட்டு மரம் தன் மனம்போன போக்கில் வளர்வது போல இடம்பெற்றிருக்கிறது. அரசு தேர்வுகளிலே வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த உரைநடை பகுதி இடம்பெறுகிறது. காட்டு மரம் தன் மனம்போன போக்கில் வளர்வது போல வளர்ந்திருந்த நகரம் எது அப்படின்னா சென்னை மாநகரம் என்று சொல்லிவிடலாம். அப்படி இடம்பெற்ற இந்த சென்னை மாநகரத்தினுடைய சிறப்புகளை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நகரங்கள் என்பது சமூகத்தின் பண்பாட்டு கூறுகளுள் முதன்மையானதாக இடம்பெறுகிறது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாகரிகம் என்பது வளர்ச்சி பெற்ற ஒரு இடம் நகரம் என்று சொல்லிவிடலாம். சமூகத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் அதிகமாக இடம்பெறக்கூடிய இடம் நகரம். சமூகத்தின் கடந்த கால வரலாற்றுக்கும் நிகழ்கால வாழ்விற்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் அவை துணையாக இருக்கின்றன. சமூகம் அடுத்தடுத்த கட்டத்தை நகர்வதற்கு இந்த நகரங்களே துணை நிற்கின்றன. தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கக்கூடிய சென்னை இன்று தமிழகமெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக இடம்பெறுகிறது. ஒரு மதிப்பல்ல, கண்டிப்பாக கேட்கலாம். அரசு பொதுத் தேர்வுகளில் தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா அது சென்னை தான். போட்டித் தேர்வுகளில் பல தேர்வுகளில் நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வினா. தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கக்கூடியது சென்னை நகரம். அவ்வகையில் இந்தியாவின் முதன்மை நகரங்களில் ஒன்றாக தமிழகத்தின் தலைநகராக திகழுகின்ற சென்னை, அந்த சென்னையினுடைய வரலாறும் வளர்ச்சியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய ஒரு கருவாக இருக்கிறது. அதில் தான் இந்த சென்னையினுடைய தொன்மை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சென்னை அப்படின்ற ஒரு நகரம் பழமை என்ன, அது எப்படி இடம்பெற்றது, அதனுடைய சிறப்புகளை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இன்று சென்னை என்று அழைக்கக்கூடிய பகுதியும் அதன் சுற்றுப்பகுதியுமாக வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்களை கொண்டிருக்கிறது. சென்னைக்கு அருகே உள்ள குடியம், அத்திரவாக்கம் போன்ற பகுதிகள் அகழாய்வு மேற்கொண்டார்கள். அந்த அகழாய்வு பணியில் அப்பகுதியின் மனித நாகரிகத்தின் பழமையை 1,00,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கு ஓடக்கூடிய கொற்றலையாறு படுகை,
மனிதனுடைய நாகரிகத்தின் முதன்மையான களங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் கோடரி இந்திய அகழாய்வுத் துறையில் வரலாற்றின் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்று சொல்லிவிடலாம். அதை விட சிறப்பான நகரமாக கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் கிடைக்கிறது. தொல்பழங்கால மானுட எச்சங்கள் இந்த பகுதியில் பழமையை நமக்கு உணர்த்துகிறது. இன்னைக்கு சென்னையினுடைய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய மயிலாப்பூர் கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி, அதாவது பொது ஆண்டு அப்படின்றத இப்போ புதிய பாடத்திட்டத்தில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். அதனால் அப்படின்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிபி அப்படிங்கிறது தான் பொது ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்க பொது ஆண்டு கிடையாது. கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னாடி தான் இந்த பொது ஆண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்திருக்கிறது. அதனால அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2ஆம் நூற்றாண்டின் தாளமி என்பவரால் மல்லியர்பாய் என்னும் துறைமுகமாக சுட்டப்பட்டது. ஒருமதிப்பல்ல பொதுத் தேர்வுகளில், போட்டித் தேர்வுகளில் அதிகமாக வினாக்கள் கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்க மயிலாப்பூர் 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் யார் மல்லியர்பாய் என்று அழைத்தார்? தாளமி என்பவரால் மல்லியர்பாய் என்று சுட்டப்பட்டது. ஒரு துறைமுகமாக சுட்டப்பட்டது. சென்னை நகரத்தில் பழமையான கோவில்களாக இருக்கின்ற திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில் ஆகிய கோயில்கள் பாடல் பெற்ற 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலங்களாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தலம் இந்த திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில். இந்த தலங்கள்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாடல் பெற்ற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு தலம். பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோயிலாக இருக்கின்ற 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கோயில். ஒரு மதிப்பெண்ல கண்டிப்பாக கேட்கலாம். பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் குடைவரை கோயில் யாருடைய காலத்தில்? 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது. அதே போல சென்னை நகரத்தில் பழமையான கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாடல் பெற்ற தலம் திருவொற்றியூர், திருவான்மியூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில். இங்குள்ள கல்வெட்டை சென்னையில் கிடைத்துள்ள பழமையான கல்வெட்டு என்று சொல்லிவிடலாம். எது? 1ஆம் மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டு. அதில் பாருங்க, திருவள்ளிக்கேணியில் கிடைக்கும் நந்திவர்மன் கல்வெட்டும் பல்லவருடைய ஆட்சி காலத்தில் விளங்கியது என்று சொல்லலாம். சேத்துப்பட்டு, சேற்றுப்பட்டு என்று வந்தது. நுங்கம்பாக்கம், யாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் போன்ற பகுதிகள் கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே 12-13ஆம் நூற்றாண்டுகளில் புகழ்பெற்ற கிராமங்களாக இருந்தது. பாருங்க, கிழக்கிந்திய நிறுவனம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 12-13ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே சிறப்பு பெற்ற ஒரு நகரமாக, கிராமங்களாக சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், யாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் சிறந்து விளங்கி இருக்கிறது. இதெல்லாம் வினாக்களாக அமையலாம். வினாக்களாக அமையக்கூடிய பகுதிகள் பாருங்க. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மனிதன் வாழ்ந்ததற்கான தடயம் எங்கே இடம்பெற்றது? சென்னைக்கு அருகே உள்ள குடியம், அத்திரப்பாக்கம். அந்த பகுதியில் தான் மனிதன் நாகரிகம் ஒரு 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிற ஒரு தரவுகள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இது வினாவாக அமையலாம். அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஆறு கொற்றலையாறு படுகை. கொற்றலையாறு அது ரொம்ப முக்கியமானது. பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல் கோடரி. அகழாய்வுத்துறையில், இந்திய அகழாய்வுத்துறையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு எது அப்படின்னா பல்லாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல் கோடரி. கண்டிப்பா இது வினாவா அமையலாம். அதில் பாருங்க, கூடுவாஞ்சேரி, பல்லாவரம், புழல் போன்ற பகுதிகளிலும் இன்னைக்கு இது கிடைச்சிருக்குது. அதே போல மயிலாப்பூர் கிபி 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் தாளமி என்பவரால் தான் மல்லியர்பாய் என்று மயிலாப்பூர் அழைக்கிறாங்க. அது துறைமுகம்.
அதில் பாருங்கள், சென்னை நகரத்தினுடைய பழமையான கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடல் பெற்ற தலம் திருவொற்றியூர், திருவான்மையூர், மயிலாப்பூர், திருமுல்லைவாயில், இதெல்லாம் சொல்லலாம். பல்லவர் குடைவரை கோயில் 1ஆம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் மிகச்சிறந்த ஒரு கல்வெட்டாக இடம்பெறுகிறது. திருவல்லிக்கேணியில் கிடைக்கக்கூடிய நந்தி வர்மனுடைய கல்வெட்டும் பல்லவர் காலத்தினுடைய சிறப்பை பெறுகிறது. இந்த சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், வியாசர்பாடி, மாதவரம், கோயம்பேடு, தாம்பரம் எல்லாம் 12-13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே கிழக்கிந்திய நிறுவனம் இங்கே வருவதற்கு முன்பாக 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறப்பு பெற்ற ஒரு கிராமமாக இருந்திருக்கிறது. இந்த பகுதியில் சென்னையினுடைய தொன்மை பார்த்துட்டோம். அடுத்த பகுதியில் மீதி இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கலாம். நன்றி.